த பைபிள் ஃபார் மீ அண்ட் யூ என்கிற இந்த சேனல் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களை நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம். 9வது வசனம், பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அவர் வார்த்தையினால தான் ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. 2வது நாளில் வானத்திற்கு மேலே இருக்கிற தண்ணீரையும் கீழே இருக்கிற தண்ணீரையும் பிரிக்கிறாரு. இப்போ 3வது நாளில் பூமியில் இருக்கக்கூடிய தண்ணி முழுவதையும் ஒரு பக்கம் சேர்க்குறாரு. வெட்டாந்தரை தனியாக உருவாக்குறாரு. இந்த வெட்டாந்தரை மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கணும் அப்படின்னு அவர் நிர்ணயம் பண்ணி அதை உருவாக்குகிறார். இந்த வெட்டாந்தரைக்கு அவர் 10வது வசனத்தில் பூமி என்று பெயரிடுகிறார். வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிடுகிறார். தேவன் அது நல்லது என்று கண்டார் அப்படின்னு பார்க்குறோம். முதல் நாளில் பகல் இரவுன்னு பெயரிடுறார். 2வது நாளில் வானம்னு பெயரிடுறார். 3வது நாளில் பூமி சமுத்திரம் அப்படின்னு சொல்லி பெயரிடுகிறவராக இருக்கிறார். இந்த பூமியும் சமுத்திரமும் ஒன்றா இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதனால் வெட்டாந்தரையாக இருந்தால் மக்கள் வாழ்வதற்கும் மற்ற உயிரினங்கள் வாழ்வதற்கும் ஏற்ற வகையில் அவர் தனித்தனியாக பிரிக்கிறாரு. இந்த தண்ணி திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு ஒரு எல்லையையும் நிர்ணயிக்கிறாரு. சங்கீதம் 104 6 முதல் 9 வசனங்களை நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்கன்னா 9வது வசனத்தில் அவைகள் திரும்பவும் வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாதிருக்கும் எல்லையை அவைகளுக்கு ஏற்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்கிறதாக நம்ம அங்கே பார்க்குறோம். அடுத்தது 11வது வசனத்தில், அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கிற கனி விருட்சங்களையும் பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு பார்க்கணும். அப்பொழுது அப்படின்னு சொல்லும்போது எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி வருது. பூமியில் வெளிச்சம் இருக்குது, தண்ணீர் இருக்குது, வெட்டாந்தரை இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தேவன் பூமியில் கனி விருட்சங்கள் மற்ற புல் பூண்டுகள் எல்லாமே முளைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் பார்த்திங்கன்னா தங்களில் தங்கள் கனிகளை கொடுக்கக்கூடிய, அதுக்குள்ளேயே விதை இருக்கக்கூடிய அந்த மாதிரியான கனிகள் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறதாக நம்ம பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கனிக்கும் ஒரு விதமான விதை, அதற்கேற்ற கனி என்று நம்ம பார்க்குறோம். இங்கே சிலர் சொல்லுவாங்க, விதை ஒன்று வச்சா மரம் ஒன்றா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது உண்மையானதும் கூட. அதை தேவன் சரியாக செய்து முடித்திருக்கிறார். 3வது நாளில் அவர் உயிரியல் வாழ்வுக்கான அடிப்படையான அனைத்தையும் நிறைவு செய்கிறவராக இருக்கிறார். புல் பூண்டு மரங்கள் ஒவ்வொன்றும் முளைச்சி வருது, கனிகள் வருது. நீங்கள் ஒவ்வொரு கனியையும் நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆரஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஆரஞ்சுக்குள்ளே மேலே ஒரு தோல், உள்ளுக்கு 2 வகையான தோல் இருக்கும். அதுக்கப்புறம் சீடு, அதுக்கப்புறம் அந்த சுளைகள் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்கள் செடி கொடிகளை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் நம்ம தான் அதை நல்லதாக எடுத்துக்கிறோமா என்னங்கிறது இருக்குது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிய 3ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு பார்க்குறோம். பிரசங்கி 3:11 நம்ம வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன? முதல் நாள் 2வது நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் நேர்த்தியாக பல காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவன் ஒவ்வொன்றையும் எப்படி ஆச்சரியமான விதமாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.